இன்னைக்கு நாங்க லேசா பள்ளி வாசல்ல தூசி வர்றதுக்கு வச்சிருக்கிறோம். ஊடுகள்ல திறந்து பாக்குறீங்க இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த குர்ஆன் எங்கள்ட்ட தாரத்துக்கு. இன்னைக்கு முதுகுக்கு பின்னால குர்ஆன் ஓதுறே முடிஞ்சு. இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், பேஸ்புக், அந்த இந்த பலா எல்லாம் வந்துச்சோ, அன்றைய நாள்ல இருந்து மகரிபுக்கு பின்னால குர்ஆன் சத்தமே இல்லை. கை சேதம் சகோதரர்களே, குர்ஆனை கையில எடுங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவார். குர்ஆனை கையுற்றாதீங்க. உங்களுக்கு 4-5 பிள்ளையா, ஒரு பிள்ளையாவது ஹாஃபிஸாக ஆலிமாக மாத்துங்க. குர்ஆனை சுமந்த மக்களாக மாத்துங்க. உங்களோட புள்ள 4 பேர் ஹாஃபிஸாக இருந்தா, நீங்க ஜனாசாவாக மாறினா உங்களை 4 குர்ஆன் சுமந்து கொண்டு போகும். லேசா நினைக்காதீங்க. உங்களால ஒரு மதரசா உருவாயிட்டா, மதரசா பிள்ளைகள் ஒரு 10 பேர் உங்களை குளிப்பாட்டுறாங்களா, 10 குர்ஆன் உங்களை குளிப்பாட்டு. 10 குர்ஆன் உங்களோட கபர்ல இறங்கு. லேஸ் இல்ல. உலகத்துல இதுக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டப்பட்டு குர்ஆனை ஒன்று சேர்த்து அப்படியே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் வரைக்கும் அந்த குர்ஆன் அவர கையில இருந்துச்சு. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருந்தாங்க குர்ஆன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு